Hi viewers, welcome to Belly channel. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸோட J1 சீரிஸ் இன்ஜினோட ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். மேக்ஸिमम ஐடியா நான் கொடுத்துருவேன். இல்ல அதே மாதிரி ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணிருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, கமெண்ட்ல கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல அதே மாதிரி Instagram ஐடிக்குவாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, 1080 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஏன்னா சில டேட்டா கொடுத்திருப்போம். Instagram ஐடி, டிஸ்க்ளைமர், அப்புறம் இந்த வீடியோ பேஸ் பண்ணி ரெக்கார்ட் வீடியோஸ் லிங்க் இருந்தா, பிராக்டீஸ் பண்ணிருந்தா, டூல்ஸ் யூஸ் பண்ணிருந்தா இது மாதிரி எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். கொஞ்சம் கமெண்ட்டையும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதாவது மிஸ்டேக் சொல்லிட்டாலோ ஏதாவது சேஞ்சஸ் அப்டேஷன் இருந்தாலோ கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வர மாதிரி பின் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸோட J1 இன்ஜினோட ஒவ்வொரு செஷனுமே தனித்தனியா டீடைலான வீடியோ நம்ம பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்துறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்போ நமக்கு ஒரு டாபிக் J1 சீரிஸ் இன்ஜினோட ட்ரபிள் ஷூட்டிங். நம்ம இன்ஜின் வந்து கம்ப்ரஷன் வீக்கா நடந்தாலோ போரா நடந்தாலோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸ்பார்க் பிளக் மாற்றோம் இல்லைங்களா, அது லூஸா மாட்டிருந்தா ப்ராப்பரான கம்ப்ரஷன் இருக்காதுங்க, கரெக்டான முறையில் நம்ம டைட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்புறம் பிஸ்டனுக்கு கூடிய ரிங்ஸ் வந்து தேவைப்பட்டிருந்தாலும் கம்ப்ரஷன் ப்ராப்பரா நடக்காது. அப்புறம் இந்த பிஸ்டன் சிலிண்டர் பேலன் டிராவல் வரும், இது பார்ட்ஸ்ல சீசர் இருந்தா கூட கம்ப்ரஷன் ப்ராப்பரா நடக்காதுங்க. அப்புறம் இந்த வால்வோட கேப் இருக்குங்களா, இதோட கிளியரன்ஸ் வந்து கரெக்டான கேப் இல்ல அப்படினாலும் நமக்கு கம்ப்ரஷன் ப்ராப்பரா நடக்காதுங்க. அப்புறம் இந்த வால்வ் வருது இல்லைங்களா, வால்வ் இது ஸ்ட்ரக் ஆயிருந்தாலுமே கூட நம்ம கம்ப்ரஷன் ப்ராப்பரா நடக்காதுங்க. அப்புறம் இந்த ஹெட் கேஸ்கெட்ல, அதாவது இந்த ஹெட்ல ஒரு கேஸ்கெட் போடுவோம், அது சரிவர சீட்டிங் ஆனாலும் கம்ப்ரஷன் சரியா நடக்காதுங்க. இது எல்லாமே கம்ப்ரஷன் பேஸ் பண்ணது. அடுத்து வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுதுங்க. அது எதனால ஓவர் ஹீட் ஆகுதுன்னு பார்க்கும்போது இன்ஜின் ஆயிலுங்க ப்ராப்பரான டைம்ல நம்ம மாத்திரணும். அப்படி மாத்தும் போது கரெக்டான ஆயில் மாத்தணும். இப்போ நான் அதிகமா இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டேன் இல்ல கம்மியா ஃபில் பண்ணிட்டேன் அப்படினாலும் பார்ட்ஸ்க்கு சரிவர கூலிங் ஆகாம அது ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அது கரெக்டான கிரேட் ஆயில் சூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்ஜின் கூடிய பார்ட்ஸ் எங்கேயா ஒன்று செட் ஆகாம உடச்சிட்டு கிடந்தாலோ இல்ல பேரிங் வந்து செட் ஆகாம அது எங்கேயாவது நமக்கு டஃப் கொடுத்தாலோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுங்க. அப்புறம் இந்த பிஸ்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிங்ஸ் சரி வரலைனாலும் நமக்கு ஹீட் ஜெனரேட் ஆகுங்க. அப்புறம் இந்த வால் பிளேன் சரி வரல, இது அப்பப்போ லாக் பண்ணி விட்டுருது, இல்லை ஸ்ட்ரக் ஆகிக்குது அப்படின்னாலும் இந்த கேப் கரெக்டாக இல்லைனாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுங்க. இந்த ராக்கராமோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஸ்டிக்கியா இருந்தாலும் நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஹீட்டுங்க போது ஓவர் ஹீட்டுங்க. இன்ஜின் ஃபுல்லா இன்ஜின் ஆயில் சர்க்குலேட் பண்றது ஆயில் பம்ப் தாங்க. இதுல ஒரு ரிலீஃப் வால்வ் வரும், அது மால் ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுங்க. ஏன்னா மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆயில் ஃபுல்லா ப்ராப்பரா சர்க்குலேட் ஆகுது இல்லைங்களா, இதுதான் பம்ப் பண்ணுது. அதனால இதுவும் ஒரு ரீசனுங்க. பொதுவாகவே வண்டி ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு ஓட்டணுங்க. வேகமா ஓட்டினாலும் சரி மெதுவாக ஓட்டினாலும் சரி. ஏன்னா ஏதோ ஒரு சவுண்ட் வருது, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நான் கவனிக்காம மட்டும் வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்க பார்ட்ஸ் ஏதோ சின்ன ஒரு பொருள் உடஞ்சி அந்த துகள் வந்து எங்கேயாவது உள்ள போய் பிளாக் பண்ணாலே போதும், இன்ஜின் ஆயில் எங்கேயுமே சர்க்குலேட் ஆகாது. அதனால ஆயில் ஃபில்டர் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஆயில் ஃபில்டர் செக்ஷனை தாண்டி மேலே எங்கேயாவது ஒரு செக்ஷன் இருக்கக்கூடியது உடஞ்சி சின்ன துகள் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஹோல் இருக்கும், பாசேஜ் இருக்கும், அது வழி தான் ஆயில் போயிட்டு வரும். துகளை போய் இங்க அடைச்சிருச்சுன்னா பிளாக் ஆயிரும், அப்ப ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஹீட் ஆகுங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிக்கணும், சவுண்டா இல்ல ஹீட்டா இல்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா சின்ன விஷயத்தை உடனே கவனிச்சு கிளியர் பண்ணிடலாம். இல்லைன்னா ஆயில் சர்க்குலேட் ஆகாம பெரிய அளவில் நமக்கு செலவு வருங்க. இன்ஜினோட டாப்ல நாய்ஸ் வரது காரணம் இந்த ராக்கரோட சாஃப்ட் தேவைப்பட்டாலும் சவுண்ட் வருங்க, இல்ல இந்த ராக்கர் ஆம் வந்து டேமேஜ் இருந்தாலும் சவுண்ட் வருங்க. அதுக்கப்புறம் எலவன்ஸ் ஸ்க்ரூ இருக்குங்களா, அது ப்ராப்பரான முறையினாலும் சவுண்ட் வருங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் ஸ்ப்ராக்கெட் இருக்குங்களா, இது தேவைப்பட்டா சவுண்ட் வரும். இந்த செயின் சரிவர இதை ஹோல்டு பண்ணாம இருந்தாலும் சவுண்ட் வருங்க. அப்புறம் இந்த வால்வ் கான்செப்ட் ராக்கராம் கேரியர், அப்புறம் வால்வ் இந்த கேப் கட்டனாலும் சவுண்ட் வருங்க. ட்ரக்கா இருந்தாலும் சவுண்ட் வரும், ஒழுங்கான முறையில சவுண்ட் வருங்க. கேம் சாஃப்ட்டா பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு கேம் ஜேர்னல், கேம் லாப்னு வரும். இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், அதாவது கேம் ஜேர்னல் அப்படிங்கிறது அதுதான் அந்த இன்ஜினோட அந்த காடி மூலமா உட்காந்து பிளே பண்ண வைக்கும். இது தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் லைட்டா திக்னஸ் குறைஞ்சிரும், அப்ப அங்கிட்டு இங்கிட்டும் ப்ராப்பரா சுத்தாம ஆடிட்டு இருக்கும், அந்த வகையான சவுண்டும் நமக்கு வரலாம். இதே இந்த கேம் சாஃப்ட் ஜேர்னல் வந்து ஒரு சீர் ரிங் மூலமா தான் சீட்டிங் ஆகி அது மேலதான் இது பிளே ஆயிட்டு இருக்கும் கேம் சாஃப்ட், அது தேவைப்பட்டிருந்தாலும் நமக்கு சவுண்ட் வருங்க. அப்புறம் இந்த வால்வு ஸ்ப்ரிங் வருது இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரிங் வீக்கரா இருந்தாலும் சவுண்ட் வருங்க. அப்புறம் இந்த வால்வுக்குரிய வால்வ் கைடு அது தேவைப்பட்டிருந்தாலும் சவுண்ட் வரும். நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தாச்சுங்க. இந்த டாப் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன செக்ஷன் இருக்கோ அது பூராமே ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தாலும் அங்கிருந்து சவுண்ட் வருங்க. மெயினா நம்ம ஆனோன்னு நினைக்கிறதுனா இந்த வால்வ் கிளியரன்ஸ் பண்ணணும், அதனால சவுண்ட் வரும்னு நினைப்போம். ஆனா இது சவுண்ட் ஒரு செகண்ட் தாங்க, வழக்கத்துக்கு மீறி அதிகமா வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் மீறி நம்ம ஒரு சவுண்ட் வருதுன்னா இன்ஜினோட டாப்ல இருந்தா வருதுன்னு நாமளே சில இடங்களை தப்பா நினைச்சுக்கோம். இன்ஜினோட டாப்ல இருந்து சவுண்ட் வருதுன்னா அந்த எக்ஸாஸ்டோட ஹெட் பைப் இருக்கு இல்லைங்களா, அது சரிவர ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தாலும் சவுண்ட் வரும். அதாங்க அந்த எக்ஸாஸ்டோட ஹெட் பைப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இன்ஜினுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல காப்பர் வாசர் போட்டிருப்போம், அது வந்து தேவைப்பட்டிருக்கும் போது அந்த வழியா புகை வெளியே லைட் வந்துட்டு நமக்கு தெரியாமே, அதுல இருந்து கூட சவுண்ட் ஜெனரேட் ஆகலாங்க. அப்ப நம்ம அது பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஃபியூல் கம்மியா அடிச்சுட்டு வண்டி ஓட்டும் போது ஃபியூல் டேங்க்ல கூடிய ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுற சவுண்ட் கேட்கும், அதுல இருந்து வரும்போது நம்ம என்ன நினைப்போம், இன்ஜினோட டாப்ல இருந்தா சவுண்ட் வருதுன்னு நம்ம தவறா நினைப்போம். இதெல்லாம் போக வண்டியோட ஹெட்லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்லைட் எப்படி மாட்டிருப்போம், ஒரு சின்ன ஸ்ப்ரிங் டைப் மூலமா மாட்டிருப்போம், அந்த ஸ்ப்ரிங் சரிவில்லைனாலும் சவுண்ட் வரும். நம்ம ஆனாவுனா டாப்ல இருந்தா சவுண்ட் வரும் சொல்லி நினைக்க கூடாதுங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு நம்ம வர வேண்டியது இருக்கும். இப்போ இன்ஜினோட மிடில் பார்ட்ல நாய்ஸ் வருது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. சிலிண்டர் பேர் இருக்கு இல்லைங்களா, அதோட இன்னர் லேயர், அதுக்கப்புறம் பிஸ்டன், இதனுடைய இந்த கிளியரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு இல்ல அதிகமா இருக்கு அப்படின்னா
நமக்கு சவுண்ட் வருங்க. இந்த கிளியரன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்டன் மேலே கீழே போயிட்டு வரும்போது கரெக்டாக போகும், நமக்கு மிடில் சவுண்ட் வராமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் ராட் இருக்கு இல்லைங்களா, இதில் பெண்ட் இருந்தாலும் நமக்கு சவுண்ட் வருங்க. இந்த கனெக்டர் ராட் இங்கே இது மூலமாக பிளேயர் இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துல எங்கே ஒரு எரர் இருந்தாலும் நமக்கு சவுண்ட் வருங்க. அப்புறம் ஆட்டோ செயின் டென்ஷனர் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த செயினை கூட டைட் வைப்போமே ஒரு பேட் மூலமா, இது சரி வருதுனாலும் மிடில் சவுண்ட் வருங்க. பிஸ்டனோட ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது இந்த சிலிண்டர் பார்த்து தான் பிளே ஆகிட்டு வரும், இது சரி வருதுனாலும் மிடில் இருந்து சவுண்ட் வருங்க. இன்ஜினோட பாட்டம் வந்து நாய்ஸ் வரக்கான ரீசன் பார்க்கலாங்க. செயின் டென்ஷன் இருக்குங்களா, மிடில் மாட்டிருப்போம், அது வீக்கரா இருந்தா என்ன ஆகும்னா செயினை கேட் பண்ண கூட கேட் பேட் போட்டிருப்போம், அது கீழே இருந்தா மேலே போகும். இப்போ இது வீக்கரா இருந்தா இது சரியா சப்போர்ட் பண்ணாது, இந்த கேட் பேட் பொசிஷன் மாறும், அப்ப சவுண்ட் வருங்க. அப்புறம் பிஸ்டனை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்டிங் ராட் இருக்கு இல்லைங்களா, இதுல வரக்கூடிய ஸ்மால் எண்ட் அதுல கேப் இருந்தாலும் சவுண்ட் வருங்க. பேலன்சர் சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல இருக்கக்கூடிய ஜெர்னல் இருந்தா பேரிங் அது வீக்கரா இருந்தாலும் சவுண்ட் வருங்க. அதே போல தாங்க கிராங்க் சாஃப்ட்ல மாட்டப்பட்ட பேரிங், கவுண்டர் சாஃப்ட்ல மாட்டப்பட்ட பேரிங், ட்ரை சாஃப்ட் இத மாட்டப்பட்ட பேரிங் எல்லாமே வீக்கரா இருந்தாலும் சவுண்ட் வருங்க. அப்புறம் ஒவ்வொரு கீர் இருக்கு இல்லைங்களா, இதுல வரக்கூடிய ஸ்ப்ரிங் இதுல கேப் அதிகமாகி தேஞ்சு கேப் அதிகமானாலும் சவுண்ட் வருங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம கிளட்ச் செக்ஷன் மாட்டோம் இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரிவரதுனாலும் நமக்கு சவுண்ட் வருங்க. அப்புறம் ஆயில் பம்ப் செக்ஷன்ல செயின் போட்டிருப்போம், அதனோட டென்ஷன் சரிவரனாலும் அதுல இருந்து கூட சவுண்ட் வருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்துமே நம்ம நோட் பண்ணும் போதாங்க சவுண்ட் பாட்டம்ல அதுவும் எந்த இடத்துல வரும்னு தெரிய வரும். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம J1 இன்ஜினோட A to Z எல்லாமே தனித்தனி வீடியோ பண்ணியாச்சு, அதை பத்தினா நீங்க கரெக்டா சால்வ் பண்ண முடியும். இப்போ இன்ஜின் வந்து வைப்ரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்துட்டு இன்ஜினுக்குள்ள எங்கேயோ பார்ட்ஸ் போயிருக்காட்டு அதனால வைப்ரேஷன் வருது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. இன்ஜினை சுத்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. சுத்தியில விஷயங்கள் பார்க்கும்போது பம்பர் மாட்டி போறீங்களா, அதுல கூட ஃபாஸ்ட்னஸ் சரிவர மாட்டாம இருந்தாலும் வைப்ரேஷன் வருங்க. அப்புறம் அடியில சம்கார் மாட்டோம் இல்லைங்களா, அதுல கூட ஃபாஸ்ட்னஸ் சரிவரனாலும் வைப்ரேஷன் வரும், சவுண்ட் வரும். அப்போ ஒரு இன்ஜின் வந்து வைப்ரேஷன் ஆகுது நம்ம J1 சீரிஸ் இன்ஜின் அப்படின்னா பார்ட்டா பாத்துறாதீங்க, உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்னஸ் சரிவர ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இந்த இன்ஜின் சேஸ்ல மாட்டிட்டு போறீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்னஸ் கரெக்டான முறையில் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது சரி வருதுனாலும் வைப்ரேஷன் வருங்க. அது போக தான் நம்ம இந்த பேலன்சர் சாஃப்ட் பார்க்கணுங்க. பேலன்ஸ் சாஃப்ட் வீக்கரா இருந்தாலும் வைப்ரேஷன் வருங்க. ஏன்னா இன்ஜின் வைப்ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் சாஃப்ட் தான் இருக்கு, அது சரிவர ஆகலனாலும் வைப்ரேஷன் வருங்க. இதெல்லாம் போக கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா சில பொருட்கள் தேவைப்பட்டு இன்ஜினோட சில ஸ்பேர்ஸ் தேவைப்பட்டு லைட்டா வைப்ரேஷன் கொஞ்சம் வரதாங்க செய்யும். வண்டியோட மிரர் ஆடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வைப்ரேட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணோடனே ஃப்ரண்ட் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோர்க்கு அந்த வீல் செட்டப் அதெல்லாம் மேலே கீழே போயிட்டு வரும், லைட்டா வைப்ரேட் ஆகும். எப்படி இருந்தாலும் J1 சீரிஸ் இன்ஜின் தேவைப்பட்டா கொஞ்சம் வைப்ரேஷன் வரதாங்க செய்யும். கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்க மாதிரிங்கும் போது சுத்தி உள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கூடிய வேற ஏதாவது பார்ட் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதாங்க பெஸ்ட். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஏதோ சர்வீஸ் கொடுக்கும் போது இன்ஜின் போயிடுச்சு, இன்ஜின் வேலை இருக்கு இதுதான் அப்படின்னு சொன்னா பதற தேவையில்லைங்க. பொறுமையா நீங்க யோசிக்கலாம், இன்ஜினோட டாப் பேஸ் பண்ணியா இல்ல மிடிலா இல்ல பாட்டமா இல்ல சுத்தி இருக்கக்கூடிய இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க வரணும். இப்ப நானே வச்சுக்கோங்க, நீங்க என்கிட்ட வரீங்க, நான் சொல்றேன் இன்ஜினுக்குள்ள வேலை இருக்கு, போயிடுச்சு இது போயிடுச்சு அது போயிடுச்சு அப்படின்னா ஒன்னும் யோசிக்க தேவையில்லைங்க. இதுல போறதுக்குன்னு என்னங்க இருக்கு, ராயல் என்ஃபீல்ட் அதுவும் J1 சீரிஸ் இன்ஜின் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தாராளமா நம்மளே மேக்ஸிமம் நம்மளே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிடலாம், மேக்ஸிமம் நம்மளே கெஸ் பண்ணிடலாம் இந்த விஷயமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிற சஜஷன் நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்க. இப்போ இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாங்க. இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் போது நமக்கு பிளாக் ஸ்மோக்கோ ஒயிட் ஸ்மோக்கோ இல்ல சில்வர் ஸ்மோக் வந்து கரெக்டா வராம இருக்கிறதோ அதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஏர், ஃபியூவல், அதுக்கப்புறம் ஃபயர் தாங்க மெயினான கான்செப்ட். ஏர்னு பார்க்கும்போது ஏர் ஃபில்டருங்க. ஏர் ஃபில்டர் சரிவர நம்ம மெயின்டைன் பண்ணாம இருந்தாலும் ஸ்மோக் வருங்க. ஸ்மோக்னா நீங்க புரிஞ்சுக்கணுங்க, பிளாக் ஸ்மோக்கோ இல்ல ஒயிட் ஸ்மோக்கோ இல்ல ஸ்மோக் அதிகமா தரதோ அந்த மாதிரி கான்செப்ட்டுங்க. நான் பிளைண்டா ஸ்மோக்னு சொல்லிடுறேன். அப்ப ஏர் ஃபில்டர் பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஏர் ஃபில்டர் அதுக்கப்புறம் த்ராட்டல் பாடியில போய் தான் ஏர் பாஸ் ஆகும். இதுல நம்ம பார்க்கும்போது த்ராட்டல் பாடி சரிவர இல்ல கிளீனா இல்ல அப்படின்னாலும் ஸ்மோக் வருங்க. அப்புறம் இந்த ஐடியல் கண்ட்ரோல் அதனுடைய பாச சரிவர இல்லனாலும் ஐடியல்ல வந்து நம்ம இன்ஜின் ஆன் ஆகாது, ஆஃப் ஆயிரும். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து வச்சாதான் அப்புறம் நமக்கு ஒரு ஏர் போகும், இன்ஜின் வந்து ஆன்ல இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஐடியல் கண்ட்ரோலை கிளீன் பண்ணும்போது கரெக்டா போகுங்க. அப்புறம் இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது இது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சாரும் ஓட்டோ சென்சாரும் முக்கியங்க. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார், ஓட்டோ சென்சார் இதுவரை சரிவர இல்லனாலும் நம்ம இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு இந்த இன்ஜின் அக்சஸ் பண்ணாது. அப்ப ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்காதப்ப ஏர் கிடைக்காம இன்ஜின் ஆஃப் ஆயிரும். அந்த ஓட்டோ சென்சார் சொன்னா இல்லீங்களா, அதாங்க மெயின். அது கிளீனா இல்லாம அது ப்ராப்பர் இல்லாம இருந்தாலும் ஈஸியா தப்பா சிக்னல் கொடுத்துரும். அப்ப ஈஸியா என்ன பண்ணா ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து புஷ் அப் பண்ணிருங்க. அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அதிகமா பெட்ரோல் த்ரோ பண்ண வச்சிரும். அப்ப 4 ஸ்ட்ரோக் ப்ராப்பரா நடக்காம புகை வருங்க. அப்புறம் ஃபியூலுங்க, ஃபியூல்னு பார்க்கும்போது ஃபியூல் பம்ப்ல ஃபில்டர் வரும் இல்லீங்களா, அது சரி வரலனாலும் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு இம்பியூரான பெட்ரோல் வந்துரும். ஃபியூல் இன்ஜெக்டர் என்ன பண்ணும், இன்ஜினுக்கு இம்பியூரான ஃபியூல் தள்ளிரும். அப்படி தள்ளிருச்சுன்னா எகைன் 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் வந்து பாதிக்கப்பட்டு ஸ்மோக் கிரியேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஃபயர்னு பார்க்கும்போது ஸ்பார்க் பிளக் தாங்க. ஸ்பார்க் பிளக் சப்ளை ஒழுங்கா வராம இருந்தாலோ இல்ல ஸ்பார்க் பிளக்ல கார்பன் டெபாசிட் அதிகமா இருந்தாலோ நமக்கு ஸ்மோக் வருங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின்ங்க, வண்டி ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகுனா நம்ம என்னங்க சஸ்பெக்ட் பண்ணுவோம், பேட்டரி தான் சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸ்டார்டர் கையில RR பேட்டரி இந்த 3 நிலைமை செக் பண்ணி விட்டு நல்லா இருக்கு, ஈஸியும் நல்லா இருக்கு. அப்ப எதையும் சஸ்பெக்ட் பண்றது ஸ்பார்க் பிளக் தாங்க. ஸ்பார்க் பிளக் கெட்டு போகணும் தேவையில்லைங்க, ஸ்பார்க் பிளக் வீக்கா இருந்தாலே போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகலையா ஸ்பார்க் பிளக் ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அப்புறம் பாருங்க. ஏன்னா சில பேர் வந்து ஸ்டார்டர் கையில RR பேட்டரி எல்லாம் மாத்திட்டு கடைசியில் பார்த்தா ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கழிச்சு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா ஸ்பார்க் பிளக் கவனிக்காம விட்டுருவாங்க. ஸ்பார்க் பிளக் தொடச்சிட்டு மாட்டி பார்ப்பாங்க, அது வீக்கானவே போதுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஸ்பார்க் பிளக் மாத்திரணுங்க. இதை
இதெல்லாம் போக இன்ஜின் ஆயில் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளக்கூடிய பார்ட்ஸ்லாம் சரிவர ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் தளரும்போது அந்த நேரத்தில் ஸ்மோக் வருங்க. அப்போ ஸ்மோக் வர்றதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டியை செட்டில் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம எந்த பங்கில் பெட்ரோல் அடிக்கிறோம் அப்படின்றதுங்க. நான் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் அடிக்கிறேங்க. அதில் ஓரளவுக்கு பியூரிட்டியாக இருக்குது. நான் வண்டி வாங்கினது அங்கே தான் கிடச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்மோக்கோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சோ எந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க, கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நாம சூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் அதனுடைய பியூரிட்டி அதனுடைய ஆக்டன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் தப்பான இடத்துல போயிட்டு இல்லை இம்பியூரான இடத்துல போயிட்டு நான் பெட்ரோல் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் இல்லைங்களா, அந்த மெக்கானிசம் அடி ஆகும். ஏன்னா அதுதான் லாக் பண்ணும். அந்த சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகாமல் நடக்கும். அதாவது 4 ஸ்ட்ரோக் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த இடத்துல நான் இம்பியூரான பெட்ரோல் வச்சிருந்தேன் அப்படின்னா அரைகுறையா கம்பஷன் ஆகி அரைகுறையா ஸ்பார்க் ஆகிட்டு அந்த இடத்துல எக்ஸாஸ்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எக்ஸாஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது ஸ்மோக்கா தெரியும். மொத்தத்தில் இன்ஜினே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கரெக்டான இடத்துல பெட்ரோல் நம்ம அடிக்கணும். இப்போ ஸ்மோக் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் ஆயில் ஆரம்பிச்சு ஏர் ஃபியூவல் ஃபயர் கான்செப்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால இதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. இதெல்லாம் போகதாங்க உள்ள கூடிய பிஸ்டன் ரிங்கு, அந்த சிலிண்டர் பேரல் இதெல்லாம் வருங்க. வால்வ் ஸ்டெம், வால்வ் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் ஆயில் பம்ப்ல வரக்கூடிய லீஃப் வால்வு இதெல்லாம் வருங்க. இது போக பார்த்தீங்கன்னா சைலன்சர் பார்ட் இருக்கீங்களா, இன்ஜினோட ஹெட் பைப்பு, அதில் ஏதாவது 4 ஓட்டி கார்பன் டெபாசிட் ஆனாலோ இல்லை கேட்டலிஸ்ட் நோட்டில் வந்து கார்பன் டெபாசிட் ஆனாலோ நம்ம ஃபுல் பார்ட்டில் ஓவர் கார்பன் டெபாசிட் ஆனாலோ இந்த 3 பார்ட்டில் ஓவரால கார்பன் டெபாசிட் ஆனாலோ நமக்கு ஸ்மோக் வருங்க. அப்ப அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. அப்ப இது சரி வரதுக்கான அப்பப்ப நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள சரி வர இருக்கும். அதே மீறினா நம்ம உள்ள ஏதாவது பிஸ்டன் ரிங் போச்சா இல்ல பேரலுக்கும் பிஸ்டனுக்கு ஒரு வால்வ் கிளீன் சரி வர இல்லையா இல்ல வால்வா வால்வ் ஸ்டெம் அது மாதிரி ஒவ்வொன்றா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்துக்கலாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் கவர் பண்ண முடியுமோ அது கவர் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களால் டவுட்டு அப்போனா கமெண்ட்ல கேளுங்க. இல்லை அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அப்படி தாங்க நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்ஸ்டாகிராம் வந்துட்டு வாய்ஸ் காலோ வீடியோ காலோ அவங்க டவுட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.